அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வரலாற்றுல எத்தனையோ தியாகங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு தந்தை தன்னோட சொந்த மகனோட கழுத்துல கத்திய வைக்க துணிஞ்ச அந்த ஒரு வினாடியை விவரிக்க மனித மொழிகள்ல வார்த்தையே இல்லை. இப்ராஹிம் நபிக்கு அந்த இரவு வந்தது வெறும் கனவு மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தை படைச்ச இறைவனோட கட்டளை. பல வருஷங்களுக்கு அப்புறமா தள்ளாடுற வயசுல தனக்கு கிடைச்ச ஒரே மகனை இறைவன் அர்ப்பணிப்பா கேட்கிறான். இப்ராஹிம் நபி தன்னோட மகனான இஸ்மாயில் நபிட்ட அந்த கனவை பத்தி சொல்றாரு. அப்போ அந்த சிறுவனாக இருந்த இஸ்மாயில் நபி அவர் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க பதில் என்னன்னா, தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்க, என்ன பொறுமையாளனாக காண்பீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ராஹிம் நபியோட மனசுல அன்பு ஒரு புறம் இருக்கு, இறைக்கட்டளை மறுபுறம் இருக்கு. இப்ராஹிம் நபி தன்னோட மகனான இஸ்மாயில் நபியோட கழுத்துல கத்திய வைக்கிறாரு. ஆனா அங்க அல்லாஹ் மூலியமா ஒரு அதிசயம் நிகழ்த்தப்படுது. அந்த கத்தி இஸ்மாயில் நபியோட கழுத்துல சதப்பகுதிய அறுக்க மறுத்து உறைஞ்சு போயிடுச்சு. இப்ராஹிம் நபியோட இந்த தியாக சோதனையை இறைவன் ஏற்றுக்கொள்றான். இஸ்மாயில் நபிக்கு பதிலாக ஒரு ஆடு அல்லாஹ் மூலியமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா தோற்றுவிக்கப்படுகிறது. நாம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய குர்பானி அப்படிங்கிறது வெறும் இறைச்சி மட்டும் இல்ல, அது நம் மனசுல இருக்கிற பேராசையும் அகந்தையும் அறுத்து பலியிடுற தியாகத்தின் அடையாளம் தான் பக்ரீத் பண்டிகை.